மிஸ்டர் மேக்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய இருப்பது செல்வம். இன்றைக்கி நம்ம டே 74 வினாடி வினா பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல் கேள்வி பாருங்கள். பால்வழி அண்டத்தின் விட்டம். பால்வழி அண்டத்தின் விட்டம் 1000 ஒளியாண்டுகளா, 100 ஒளியாண்டுகளா, 10,000 ஒளியாண்டுகளா, 1,00,000 ஒளியாண்டுகளா? பால்வழி அண்டத்தின் விட்டம் என்ன பார்த்தோம் நம்ம? ஆன்சர் ஆப்ஷன் டி, 1,00,000 ஒளியாண்டுகள். சரிங்களா? 1,00,000 ஒளியாண்டுகள் தான் இது பால்வழி அண்டத்தினுடைய விட்டம்னு சொல்லி பார்த்துருப்போம். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். நமக்கு அருகாமையில் உள்ள விண்திரள். நமக்கு அருகாமையில் உள்ள விண்மீன் திரள் பால்வெளி அண்டமா, ஆண்ட்ரோமெடாவா, கோடிட்ட சுருளா, எதுவும் இல்லையா? நமக்கு அருகாமையில் உள்ள விண்வெளி திரள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆண்ட்ரோமெடா. சரிங்களா? பால்வெளி அண்டத்துக்கு உள்ளதான் நம்ம இருக்கோம். சரிங்களா? நமக்கு அருகில் இருக்கக்கூடிய விண்மீன் திரள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு அருகில் இருக்கக்கூடியது எது தான்? ஆண்ட்ரோமெடா தான். சரிங்களா? நம்ம இருக்கக்கூடிய விண்மீன் திரள் எதுன்னு கேட்டால் பால்வெளி அண்டம். நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி திரள் எதுன்னு கேட்டால் ஆண்ட்ரோமெடா. அடுத்த 3 கொஸ்டின் பாருங்கள். புதன்கோளின் ஒரு நாளின் அளவு. புதன்கோளில் ஒரு நாளின் அளவு 58, 60, 64, 62? புதன்கோளினுடைய ஒரு நாளின் அளவு ஆன்சர் 58 நாட்கள். சரிங்களா? அடுத்தது, பூமிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள கோள். பூமிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள கோள் புதனா, வெள்ளியா, செவ்வாயா, நிலவா? பூமிக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள கோள் இது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, புதன். சரிங்களா? சாரி, பூமிக்கு மிக அருகிலா? சூரியனுக்கு மிக அருகில்னா தான் என்னது புதன் எழுதலாம். பூமிக்கு மிக அருகில்னா இரண்டுமே வரும். சரிங்களா? வெள்ளி, செவ்வாய் இரண்டுமே வரும். அதில் பூமிக்கு மிக அருகில்னா வெள்ளி எழுதலாம். சரிங்களா? செவ்வாய் வந்து பார்த்தோம்னா ரொம்ப புவிக்கு இதை வெள்ளி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தொலைவில் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா என்னது வெள்ளின்னு எழுதலாம். அது கொஷின் இப்படி கேட்டிருக்கோன்னா தப்பாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை, இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். பூமிக்கு மிக அருகாமையில் உள்ள கோள் இது வெள்ளி. சரிங்களா? அது வந்து இந்த காலையிலேயே ஈவினிங் வந்து நம்மளால் பார்க்க முடியும்னு சொல்லி பார்த்துருப்போம். அது எதனால்? நமக்கு ரொம்ப அருகில் இருக்கிறனால தான் அதை ஈஸியாக பார்க்க முடியுது. சரிங்களா? அடுத்த 5வது கொஸ்டின் பாருங்கள். எதிர் திசையில் சுழலும் கோள்கள். எதிர் திசையில் சுழலும் கோள்கள் வெள்ளியா, யுரேனஸா, ஏ மற்றும் பியா, எதுவும் இல்லையா? அதாவது ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லா கோள்களும் என்னது கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும். 2 கோள்கள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும். அது என்ன கோள்கள்? வெள்ளி மற்றும் யுரேனஸ். சரிங்களா? ஏ மற்றும் பி இரண்டுமே என்னது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றக்கூடியது. மற்ற எல்லாமே கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றக்கூடியது. சரிங்களா? அடுத்த 6வது கொஸ்டின் பாருங்கள். சூரிய மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய நிலவு. சூரிய மண்டலத்தில் உள்ள மிகப்பெரிய நிலவு டீமோஸா, போபோஸா, கேனிமேடா, ட்ரைட்டானா? சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிலவு எதுன்னு கேட்டால் என்னது கேனிமேடு. சரிங்களா? வியாழனுடைய துணைக்கோளான கேனிமேடு தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய துணைக்கோள். சரிங்களா? அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்கள். சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் எதுன்னு கேட்டால் இது டைட்டனா, பீமோஸா, கேனிமேடா, போபோஸா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டைட்டன். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா சனிக்கோளில் மிகப்பெரிய துணைக்கோள்னால் இது தான். இதுவே வந்து சூரிய மண்டலத்தினுடைய 2வது மிகப்பெரிய துணைக்கோள் இது கேட்டால் என்னது? அதுவும் டைட்டன் தான். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கேனிமேடு, செகண்டு டைட்டனு. இதே சனிக்கோளில் பெருசுன்னு எதுன்னு கேட்டால் என்னது? டைட்டன் தான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 8வது கொஸ்டின் பாருங்கள். சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுழலும் இயற்கை துணைக்கோள். சரிங்களா? ஒரே ஒரு இயற்கை துணைக்கோள் மட்டும்தான் என்னது கோள் சுழற்சிக்கு எதிர் திசையில் சொல்லணும். ஸோ அது என்ன கோள்னு கேட்டிருக்காங்க. ட்ரைட்டனா, பீமோஸா, போபோஸா, டைட்டனா? நல்லா பாருங்கள், டைட்டன் வேறு, ட்ரைட்டன் வேறு. சரிங்களா? டைட்டன் அப்படிங்கிறது சனியினுடைய துணைக்கோள். ட்ரைட்டன் அப்படிங்கிறது என்னது நெப்டினுடைய துணைக்கோள். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் என்னது ட்ரைட்டன். சரிங்களா? இந்த ஒரு துணைக்கோள் மட்டும்தான் நமக்கு என்னது கோள் சுற்றக்கூடிய திசைக்கு எதிர் திசையில் சுழலக்கூடிய இயற்கை துணைக்கோள். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்சர் ட்ரைட்டன். அடுத்தது, மிகப்பெரிய சிறுகோள் இது செரஸா, சிரியஸா, புளூட்டோவா, எதுவும் இல்லையா? சிறுகோள்னு அது ஆஸ்ட்ராய்டு தான் சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய ஆஸ்ட்ராய்டு அல்லது பெரிய சிறுகோள். சரிங்களா? புளூட்டோவும் ஒரு சிறுகோள்னு சொல்லி தான் நம்ம படிச்சிருப்போம். ஸோ ஆன்சர் என்ன நமக்கு? மிகப்பெரிய சிறுகோள் எதுன்னு பார்த்தோன்னா நமக்கு செரஸ் தான் மிகப்பெரிய சிறுகோள். சரிங்களா? அடுத்த 10வது கொஸ்டின் பாருங்கள். ஹேலிவால் நட்சத்திரம் தோன்றும் கால இடைவெளி.
கேலிவால் நட்சத்திரம் தோன்றும் கால இடைவெளி 75 ஆண்டுகளா, 76 ஆண்டுகளா, 77 ஆண்டுகளா, 78 ஆண்டுகளா? கடைசி எப்போ பார்த்தோம்? 1986 தோன்றுச்சுன்னு சொல்லி பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா இப்போது 76 வருஷம் கழிச்சு தான் திரும்ப தோன்றும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 2062 ஆண்டு தான் தோன்றும். அடுத்தது 11 வருஷம் பாருங்கள். கெப்லரின் விதி அல்லாதது. கெப்லரின் விதி அல்லாதது நீள்வட்டங்களின் விதியா, சமபரப்புகளின் விதியா, ஒத்திசைவுகளின் விதியா, சமகணங்களின் விதியா? கெப்லர் மொத்தம் 3 விதின்னு எழுதிட்டு இந்த கெப்லர் முதல் விதி, 2ஆம் விதி, 3ஆம் விதின்னு சொல்லி அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஆன்சர் என்னது? அது ஆன்சர் ஆப்ஷன் டி, சமகணங்களின் விதி. சரிங்களா? மற்ற எல்லாமே நம்ம இருக்குது. நீள்வட்டங்களின் விதின்னு என்னது? முதல் விதி. 2ஆம் விதி வந்து பார்த்தோன்னா சம பரப்புகளின் விதி. 3ஆவது விதி என்னது? ஒத்திசை விதின்னு பார்த்தோம். இதில் தான் என்னது? r² டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 2³ சொல்லி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒத்திசைகளின் விதின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, சமகணங்களின் விதி. அது மாதிரி ஒரு விதியே கிடையாது. சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க இன்றைக்கான வினாடி முடிஞ்சு. நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி.